ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்குள் புகுந்து ஆவணங்களை எடுத்த நபர் மீது இதுவரை ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? 2022ஆம் ஆண்டு புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், கூடுதல் விவரங்கள். அதாவது தேனி மாவட்டம் திருமால்புரம் பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய கனிராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தேனி மாவட்டம் திருமால்புரம் பஞ்சாயத்து தலைவராக தற்போது தான் இருப்பதாகவும், இதற்கு முன்பாக குமரேசன் என்பவர் அந்த பஞ்சாயத்து செயலராக பணியாற்றிய நிலையில் பஞ்சாயத்து நிதியை முறைகேடு செய்ததாக புகார் எழுந்ததை அடுத்து அவர் குற்றம் சாட்டப்பட்ட அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவர் கடந்த 2022 ஜூலை மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக குமரேசன் என்பவர் அவருடன் அருள்முருகன் மற்றும் மேனகா ஆகியோரோட சேர்ந்து பஞ்சாயத்து அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஆவணங்களை எரிக்க முயன்றதாக வந்த தகவலின் அடிப்படையில் அதாவது கண்டமனூர் விலக்கு காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விரைந்து சென்று அவர்களை கையும் களமாக பிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதனால் அவர் மீது ஆனால் இந்த அளவும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்து இந்த மனுவானது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி புகழேசன் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த 2022ஆம் ஆண்டு புகார் கொடுத்து இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவும் இவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்குள் புகுந்து ஊராட்சி மன்ற செயலாளரை ஆவணங்களை எடுத்து எரித்துள்ளார். இது குறித்து புகார் அளித்தும் இதுவரை வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் குற்றச்சாட்டிற்கு உள்ளான நபர் ஏற்கனவே மற்றொரு வழக்கில் நிபந்தனை ஜாமீன் உள்ளவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறித்து இது வேதனை அளிக்கிறது என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் இது குறித்து தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.